Hello everybody. So welcome to Hustlers Academy's YouTube channel. So today I thought of making a video in the last moment உங்களுக்கு drafts பத்தி ஒரு clear picture கொடுக்கறதுக்கு. ஓகே, சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல ஏர்லியர் அவ்வளோ டிராஃப்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. நாங்க எக்ஸிக்யூட்டிவ் படிக்கிற டைம்ல எல்லாம் ரொம்ப ரேரா ஒரே ஒரு டிராஃப்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஜாஸ்தி கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அது உங்களுக்கு பெரிய பேனிக் ஆயிருக்குன்னு ஐ kind of came to know with a lot of messages. So I thought of making a video on this. So என்னன்னா இப்போ டிராஃப்ட்ஸ்னா நம்ம புக்ல மட்டும் பார்த்தா எப்படியும் 23 25 டிராஃப்ட்ஸ் இருக்கு. ஓகே, மினிமம் சொல்றேன். மேஜர் டிராஃப்ட்ஸே அவ்வளோ இருக்கு. ஆனா 21 23 டிராஃப்ட்ஸுமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா, அதுவும் இந்த ஷார்ட் டியூரேஷன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா என்னன்னா டிராஃப்டிங் இஸ் சம்திங் வெரி எப்படி சொல்றது, வெரி பர்சனலைஸ்ட். டிராஃப்டிங்கிறது இட் இஸ் வெரி வெரி பர்சனலைஸ்ட். அதுக்குன்னு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டனை நீங்க மாத்தக்கூடாது. பட் உள்ள நீங்க என்ன எழுதுறீங்க அப்படிங்கறத ஒண்ணு அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரு கேஸ்ல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்களே கன்டென்ட் குடுத்துருவாங்க. நீங்க உள்ள எழுதுறதுக்கு. நீங்க அந்த கன்டென்ட்ட வச்சு டெவலப் பண்ணி எழுதினா போதும். இல்லன்னா ரொம்ப பிளண்டா ஒரு ரிசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணுங்க. லைக் எப்படி சொல்றது? ஒரு போர்ட் ரிசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணுங்க. அஸ்யூம் த ஃபேக்ட்ஸ்னு குடுத்துருவாங்க. சோ அஸ்யூம் த ஃபேக்ட்ஸ்னு குடுத்துட்டா அது இன்னுமே ஈஸி. யூ கேன் அஸ்யூம் வாட் எவர் யூ வாண்ட். அந்த போர்ட் மீட்டிங்ல என்னென்ன முடிவு பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் நாமளே டிசைட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நீங்க மாடியூல் லாங்குவேஜ் பார்த்து நீங்க பயந்திருப்பீங்க. ஸோ அதனால நான் இந்த வீடியோல ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் ஈச் டிராஃப்ட் ஸ்பெசிஃபிகலி. ஐம் கோயிங் டு கிவ் யூ அ கிளியர் பிக்சர் அபவுட் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் வைல் டிராஃப்டிங். ஓகே, நீங்க எல்லா டிராஃப்டும் படிக்கலாம் வேண்டாம், எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரே விஷயம் நீங்க மனப்பாடம் பண்ணணும். என்னன்னா டிராஃப்டோட ஸ்கெலிட்டன், டிராஃப்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, என்ன ரீசன்காகவும் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம மாத்தக்கூடாது. உள்ள எழுதுற கண்டென்ட்ஸ் யூ கேன் மாடிஃபை ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். ஓகே, டிராஃப்ட் கொஸ்டின்லாம் வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி அ போனஸ் ஃபார் யூ. இல்லைன்னா ப்ரொவிஷன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, கேஸ்ல நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா டிராஃப்டிங் கொஸ்டின் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன்னு தேல் கிவ் யூ த ஃபேக்ட்ஸ் as I ஆல்ரெடி மென்ஷன்ட். ஒன்னு அவங்களே ஒரு சினாரியோ கொடுத்து அவங்க இதெல்லாம் ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு டிராஃப்ட் சம்திங் அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லனா draft a notice or draft a minutes or draft a resolution, assume the facts னு கொடுத்துருவாங்க. Which means you can assume whatever you want. Okay, so that is very very easy. So I'm going to talk about majorly some 5 kind of drafts. இது வந்து கம்பெனி law மட்டும் கிடையாது. மேஜர்லி நம்மளுக்கு கம்பெனி லால இருந்து மட்டும்தான் டிராஃப்ட்ஸ் வரும். பட் நான் வந்து ஜேஏஜேலும் சரி, ஐ மீன் சாரி, செட்டிங் அப்லயும் அக்ரிமெண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஐவ் இன்க்ளூடட் தட் ஆல்சோ. எதுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க ப்ராப்பரா டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் அ ஸ்மால் நோட் புக் அண்ட் மேக் நோட் ஆஃப் எவ்ரி திங் தட் ஐம் கோயிங் டு ஷோ ஹியர். ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சு, நல்லா மைண்ட்ல நின்றுச்சு அப்படின்னாலே யூ கேன் அசியூம் த ஃபேக்ட்ஸ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் replicate the facts that they've given and frame a beautiful draft. ஓகே, டிராஃப்ட் வந்து யூஸ்வலி 5 to 6 marks கேட்பாங்க. யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பெக்ட் 6 marksனா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 5 marks. நான் சொல்ற அந்த ஸ்கெலிட்டன் படிச்சாலேவும் 5 marksனா யூ கேன் எக்ஸ்பெக்ட் மேக்ஸிமம் 4.5 to 4 or 4.5 marks. எப்பவுமே அவங்க ஃபுல் மார்க்ஸ் போட மாட்டாங்க. ஸோ வி கேன் அசியூம் திஸ். ஓகே, டேக் யோர் நோட் புக் அண்ட் கீப் ரைட்டிங் வாட் எவர் ஐம் கோயிங் டு ஷோ ஹியர். ஓகே, give me 1 second. Yeah, majorly we are going to see these many drafts. Okay. Yes. So first of all, what are we going to see அப்படின்னா agreements. Majorly நம்மளுக்கு இதுதான் important. Okay. Resolutions-உம் நோட்டீஸும் தான் இம்பார்ட்டன்ட். பட் இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். இது ரெண்டுமே சேம் தான். டிராஃப்டும் ஐ மீன் டீடும் அக்ரிமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் நம்ம டிராஃப்ட் பண்ணோம். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறமா வில் கோ டு த மேஜர் ஏரியா கால்டு மினிட்ஸ், நோட்டீஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ். இது எல்லாமே கம்பெனி லா ஏரியா. இது வந்து கைண்ட் ஆஃப் செட்டிங் அப் ஏரியால வரும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட். Agreement majorly they can ask you LLP agreement or shareholders agreement. Okay, most of the time LLP agreement எதிர்பார்க்கலாம். இது இப்ப இந்த அக்ரிமெண்ட் பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஐ மேக் யூ ரிவைஸ் அகேன் அண்ட் அகேன். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க இப்ப படிக்கிறது உங்களுக்கு இந்த தடவை எக்ஸாம்ல அவங்க கேட்கலனா கூட இதை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஃபஷனல்ல வி ஹாவ் டிராஃப்டிங் பேப்பர் இன் மாடியூல் 1. ஃபைனல் லெவல்ல வி ஹாவ் ஒன் பேப்பர். அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். இப்பவே உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேப்பர் அவ்வளவு பல்கா இருக்காது உங்களுக்கு. இல்லனா யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். யா, ஸோ லெட்ஸ் கம் பேக். அக்ரிமெண்ட்டை நீங்க எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து நிறைய இங்க டேஷ் போட்டிருப்பேன்.
இந்த டேஷ் வந்து நீங்க ஃபில் பண்ணும். ஓகே, இப்போ நீங்க இந்த ஸ்கெலிட்டன் போடுறப்ப நீங்க எதுவுமே ஃபில் பண்ணாதீங்க. இப்ப நான் எப்படி எழுதி இருக்கேனோ அப்படியே யூ ஹாவ் டு காப்பி. ஓகே, அதுக்கப்புறமா ஐ வில் டெல் யூ வாட் டு டு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்னு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் போடணும், டைட்டில் போடணும். யா, அக்ரிமெண்ட் ஆஃப் என்ன அக்ரிமெண்ட் அது? அக்ரிமெண்ட் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அக்ரிமெண்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அக்ரிமெண்ட் ஆஃப் வாட் எவர் இட் இஸ். யா, உங்களுக்கு வந்து அந்த சேல் எல்லாம் வராது, சேல் எல்லாமே ப்ரொஃபஷனல்ல வரும். ஸோ எல்எல்பி அக்ரிமெண்ட்னே நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அக்ரிமெண்ட் ஆஃப் எல்எல்பி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஓகே, இது சென்டர்ல எழுதணும். நம்ம சென்டர் ஆஃப் யோர் பேஜ்ல நீங்க டாபிக் எழுதணும். அதுக்கப்புறமா இதை நீங்க ப்ராப்பரா கவனிங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்? திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப். கரெக்ட். திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப், இந்த 3 வார்த்தை, இந்த 3 வேர்ட்ஸ் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் எப்பவுமே. ஓகே, திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்னா எல்எல்பி. எக்ஸிக்யூட்டட் ஆன், என்னைக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு? எக்ஸிக்யூட்டட் ஆன் திஸ் டே ஆஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3rd நவம்பருக்கு நடந்ததுன்னு வச்சுக்கலாம். 3rd டே ஆஃப் நவம்பர், இயர் சே ஃபார் எக்ஸாம்பிள் 2026 அன்னைக்கு நடந்ததுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது இப்படிதான் நீங்க எழுதணும். இப்படி இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற கண்டென்ட் நீங்க என்ன வேணா அசியூம் பண்ணிக்கலாம், as I already mentioned. அதனால கொஞ்சம் மெனக்கெட்டு 2-3 டைம் நீங்க படிச்சீங்கன்னா இது ஞாபகம் நின்றும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம்? திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப். இது மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல, திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல, பிளஸ் இங்க லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னா அதுவும் கேபிட்டல் லெட்டர்ல. ஓகே, இது வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட்டட் ஆன் திஸ் டே, இது இப்படிதான் எழுதணும். எக்ஸிக்யூட்டட் ஆன் 3rd ஆஃப் நவம்பர்னு நீங்க எழுதாதீங்க. எக்ஸிக்யூட்டட் ஆன் திஸ் 3rd டே ஆஃப் நவம்பர் 2026. ஓகே, எஸ், என்ன அக்ரிமெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறமா இங்க பிட்வீன் எழுதலாம். இந்த பிட்வீனை நீங்க சேர்த்தும் எழுதலாம், இல்ல தனியாவும் எழுதலாம். ஐ ப்ரிஃபர் ரைட்டிங் இட் இங்க நடுவுல, பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு இல்லையா? ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி இல்லாம ஒரு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரைட்டிங் இட் செப்பரேட்லி. எப்படி வேணா எழுதலாம் நம்ம. சோ இங்க பிட்வீன் எழுதிட்டு யாருக்கும் யாருக்கும் அக்ரிமெண்ட் அப்படின்னாலே ப்ரீ ரெக்வசிட் என்னது? ஃபர்ஸ்ட் மினிமம் 2 பேராவது இருக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு. கரெக்டா? சோ அக்ரிமெண்ட் 2 பேராவது இருக்கணும். 3, 4 எத்தனை வேணா இருக்கலாம். நாம வந்து இங்க 2னே வச்சுக்கலாம். 3னா 3 உங்க இஷ்டத்துக்கு யூ கேன் அசியூம். ஓகே, சோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேஷ் சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப். ஓகே, இங்க சுபிக்ஷான்னு வச்சுக்கோங்க. சுபிக்ஷா டாட்டர் ஆஃப் டேஷ் மை ஃபாதர்ஸ் நேம், ரெசிடென்ட் ஆஃப், ஃபாதர்ஸ் நேமோ மதர்ஸ் நேம் யூ கேன் ரைட் எனிதிங், ரெசிடென்ட் ஆஃப் என்னோட லொகேஷன். இதுதான் என்னோட டீடைல்ஸ், இவ்வளவு போதும். ஓகே, first party hereinafter called as party of one part. ஓகே, hereinafter called as party of one part. இது இப்படிதான் எழுதணும். ஓகே, சோ பிட்வீன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட டீடைல்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட பேரு, டாட்டர் ஆஃப் ஆர் சன் ஆஃப் அப்பா பேரு ஆர் அம்மா பேரு, நெக்ஸ்ட் ரெசிடென்ட் ஆஃப் அவங்களோட பிளேஸ். ஓகே, அதுக்கப்புறமா கட்டாயமா பிராக்கெட்ல என்ன போடணும்? hereinafter called as party of one part. இப்போ எப்படி சொல்றது? எல்எல்பி அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. இங்க 1 பார்ட்டுக்கு பதிலா யூ கேன் ரைட் பார்ட்னர் 1 ஆர் ஏ, எனிதிங். பார்ட்னர் 1 ஏ என்ன வேணா. ஏன்னா நம்ம உள்ள இங்க டீடைல்ஸ் எழுதுறப்ப ஃபுல்லா சும்மா சும்மா என் பேர் எழுதிட்டு இருக்க முடியாதுல்ல. சோ நம்ம என்ன பண்ணிடலாம்? பார்ட்டி 1 ஆர் பார்ட்னர் 1, பார்ட்னர் ஏ அந்த மாதிரி எழுதிக்கலாம். சோ அதுக்கு நம்ம இங்க வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்க நம்ம கீழே நான் பார்ட்னர் ஏன்னு சொன்னா அது சுபிக்ஷாவை தான் டேர்ம் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, சேம் நானும் நீங்களும் வாட் எவர் யூ நேம் இஸ், நீங்க உங்க பேரு சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப், ரெசிடென்ட் ஆஃப் உங்க அட்ரஸ், and you will be called as hereinafter called as party of other part. அதர் பார்ட்னும் எழுதலாம், இல்லனா பார்ட்னர் பி ஆர் பார்ட்னர் 2 எனிதிங். பட் இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும். சி, பார்ட்னர் ஏனா நீங்க எல்எல்பி அக்ரிமெண்ட்ல மட்டும் தான் பார்ட்னர் ஏ எழுத முடியும் இல்லையா? ஆர் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ல எழுத முடியும். இப்போ இந்த மாதிரி இது நான் சொல்லியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். hereinafter called as party of one part or இங்க party of other partன்றது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். நீங்க எந்த அக்ரிமெண்ட்ல வேணாலும் நீங்க இதை எழுதிக்கலாம். ரைட்? ஸோ ஐ வுட் சஜஸ்ட் நீங்க இந்த ஒன் பார்ட் அதர் பார்ட்டே நீங்க யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? இந்த ஏரியாக்கு பேர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நீங்க ப்ரொஃபஷனல்ல தான் படிப்பீங்க. சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இது வரைக்கும் யோர் டிஸ்கிரைபிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அக்ரிமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணும், எப்போ எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்ட்டிஸ் டிஸ்கிரைப் பண்ணும். இது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு. ரைட்? தென் யூ வில் ஹாவ் டு லீவ் அ லைன் அண்ட் இதை நீங்க நோட் பண்ணும். வேராஸ் and whereas and whereas.
இந்த இந்த and whereas இருக்கு இல்லையா, அது நீங்க எத்தனை வேணா போட்டுக்கலாம். ஓகே, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் 2 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் போடுற வேராஸ வந்து நம்ம வெறும் வேராஸ் போடணும். அதுக்கப்புறமா வர வேராஸ்க்கு and வேராஸ் போடணும். ஓகே, இதுக்கு பேரு வி கால் இட் ரிசைட்டல்ஸ். ஓகே, இது இப்போ மறுபடியும் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ப்ரொஃபஷனல்ல தான் படிப்பீங்க. சும்மா சொல்றேன் நான் இங்க. இங்க நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நாவல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு லவ் ஸ்டோரி வச்சுக்கோங்க. ஒரு லவ் ஸ்டோரி எடுக்குறீங்க. சோ அங்க நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஹவ் தே போத் மெட் ஈச் அதர் அப்படின்ட்டு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுப்போம் இல்லையா? அதுதான் இது. ஓகே, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டோரி ஆஃப் தேர் யூனியன். எப்படி அவங்க இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரிய தான் நம்ம இங்க எழுதுவோம். அத நம்ம ஒரே வேராஸ்ன்னு போட்டும் எழுதலாம். இந்த மாரி தனித்தனியா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க. இப்போ சுபிக்ஷா வாஸ் த ரெசிடென்ட் ஆஃப் சுபிக்ஷா இஸ் த ரெசிடென்ட் ஆஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர். ஓகே, நான் இங்க இத மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர்ஷிப், அதுவும் நாங்க எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா எப்பவுமே தேர்ட் பர்சன்ல எழுதணும். ஓகே, புரியுதா? தேர்ட் பெர்சன்ல அவங்க திஸ் சம்படி எல்ஸ் ரைட்டிங்ங்கிற மாதிரி தான் எழுதணும். வேராஸ் சுபிக்ஷா ரெசிடென்ட் ஆஃப் சோ அண்ட் சோ வாண்டட் ஆர் வாஸ் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர்ஷிப் டு எக்ஸ்பேண்ட் ஹர் பிசினஸ். அந்த மாதிரி நீங்க என்ன வேணா எழுதலாம். இது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சா, அதுக்கப்புறமா உங்களை பத்தி நீங்க எழுதலாம். அதாவது அதர் பார்ட்டி பத்தி மறுபடியும் அதே தேர்ட் பர்சன்லயே எழுதணும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் எப்படி மீட் பண்ணாங்க அண்ட் எப்படி அவங்க வந்து ஓகே இந்த பிசினஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்தாங்க அப்படிங்கறத இந்த 3 லைன்ல யூ கேன் ரைட் ஆஸ் மெனி ஃபேக்ட்ஸ் ஆஸ் யூ விஷ். பட் இந்த 3 பாயிண்டாவது நீங்க எழுதுங்க. இது வந்து பார்க்க நீட்டா இருக்கும். ஓகே, வேராஸ் அண்ட் வேராஸ் அண்ட் வேராஸ். ஓகே, இதுக்கப்புறமா யூ லீவ் அ லைன் அண்ட் ரைட் நவ் திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் டேஷ் அக்ரிமெண்ட் ஆஃப் எல்எல்பி. நம்ம எக்ஸாம்பிள் படி விட்னஸஸ் ஆஸ் அண்டர், இது இம்பார்ட்டன்ட். ஓகே, பிஃபோர் தட் நம்ம முன்னாடி பார்த்ததை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்க டிராஃப்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்டோட டைட்டில், யா அக்ரிமெண்ட்ஸ் டைட்டில். அதுக்கப்புறமா அக்ரிமெண்டோட டிஸ்கிரிப்ஷன். யா அக்ரிமெண்டோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் எல்எல்பி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் ஆன் திஸ் டே ஆஃப் நவம்பர் 2026 or whatever it is. ஓகே, அதுக்கப்புறமா பிட்வீன், இங்க வந்து இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். ஓகே, சோ பிட்வீன் ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் செகண்ட் பார்ட்டியோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அதுக்கப்புறமா ஒரு லைன் விட்டுட்டு மறுபடியும் மார்ஜின்ல இருந்து யூ கோயிங் டு ஸ்டார்ட் வேராஸ், அதுவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும். வேராஸ்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா அண்ட் வேராஸ் கண்டினியூ பண்ணுங்க, அண்ட் வேராஸ் கண்டினியூ பண்ணி கதையை முடிங்க. கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா இது இங்க இருந்து தான் ஆக்சுவலி நம்ம ஃபேக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்க தான் உங்களுக்கு யூ ஹாவ் ஆல் த ஃப்ரீடம் டு ரைட் வாட் எவர் யூ வாண்ட். Okay, clear? Right. So now this agreement of limited liability partnership witnesses as under. இதை நீங்க இப்படிதான் எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஓகே, இதை வந்து we call it testatum or witness clause. Again உங்களுக்கு தேவையில்லை. So now this agreement of dash witnesses as under. இதை மனப்பாடம் பண்ணிருங்க. Now this agreement of dash witnesses as under. Clear? அதுக்கப்புறமா இப்ப எல்எல்பின்னு வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் எல்எல்பி அப்படின்னு போட்டு கீழே அடுத்த பேராகிராஃப்ல யூ வில் ரைட் த நேம் ஆஃப் எல்எல்பி. நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் போட்டு எங்க சிட்டுவேட் ஆயிருக்குன்னு அந்த டீடைல்ஸ் போடணும். என்ன பிசினஸ் கேரி அவுட் பண்றோம், பார்ட்னர்ஸ் என்ன, டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் யாரு, அவங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, அவங்களோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் என்ன, இப்போ ஒருத்தர் எக்ஸிட் ஆகணும்னா என்ன பண்ணும், இல்ல ஒருத்தர் என்ட்ரி ஆகணும்னா என்ன பண்ணும், ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கேபிட்டல் போடணும்னு நினைச்சாருன்னா என்ன பண்ணும். இந்த மாதிரி யூ கேன் ரைட் எனி திங். உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் பத்தி என்னென்ன தெரியுமோ, கண்டிப்பா படிச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையுமே யூ கேன் மென்ஷன் ஹியர். ஒருவேளை அவங்க கொஸ்டின்ல ப்ராப்பரா இது மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா, அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா வெரி சிம்பிள், அவங்க சொன்னதே நீங்க இங்க போட்டு ஒரு பேராகிராஃபா நீங்களா டெவலப் பண்ணி எழுதிட்டு முடிச்சிடலாம். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் அந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன் விட்னஸ் வேர் ஆஃப். ஓகே, இது வந்து என்னதுன்னா கடைசியா நம்ம அந்த யாரோ சாட்சி இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு இதுதான் எனக்கு ஆக்சுவலி நான் படிக்கிறப்போ எனக்கு இது மனப்பாடம் ஆனதா கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஐ மேட் இட் ஆஸ் சிம்பிள் as பாசிபிள். நான் படிக்கிறப்போ வேற மாதிரி இருந்தது, நான் அது கொஞ்சம் சிம்பிள் லாங்குவேஜ்ல இப்ப பண்ணியிருக்கேன். ஓகே, சோ கடைசியில என்ன எழுதுறோம்? இன் விட்னஸ் வேர் ஆஃப். ஓகே, இது வரைக்கும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல the dash and dash, அதாவது party 1 and party 2 have set their respective hands to the agreement of LLP on again this day of in the presence of following witnesses. இது லாங்குவேஜ் உங்களால மாத்த முடியுது அப்படின்னா மாத்திக்கோங்க.
பிரச்சனை இல்லை. இங்க என்ன எழுதணும் நீங்க, இன் விட்னஸ் வேர் ஆஃப் போட்டு என்ன நடந்ததுங்க, ரெண்டு பேரும் அவங்க வந்து இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்காங்க ஆன் திஸ் டே ஆஃப் சோ அண்ட் சோ அண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் விட்னஸஸ். இதை வந்து உங்களுக்கு உங்க லாங்குவேஜ்ல என்ன கம்ஃபர்டபுளோ அதை எழுதிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ். இது எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பிரசன்டபிளா இருக்கும். அதுக்கப்புறமா விட்னஸோட டீடைல்ஸ், நேம், அட்ரஸ், சிக்னேச்சர். இங்க வேணும்னா டேட், பிளேஸ், ஃபினிஷ்ட். யா, ரைட். இந்த விட்னஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிக்னேச்சர் நீங்க இந்த சைடும் போடலாம், இந்த சைடும் போடலாம். பார்ட்டி ஏ, இப்ப என்னோட சிக்னேச்சர் அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அது ஐதர் இந்த சைட்லயும் வரலாம், இந்த சைட்லயும் வரலாம், நம்ம இஷ்டம் தான் அது. ஓகே, கிளியர். அக்ரிமெண்ட் தான் பெருசு, அதனால தான் டைம் ஆகுது. ஓகே, அக்ரிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில். ஓகே, அக்ரிமெண்ட் ஆஃப் கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கணும், நடுவுல எழுதணும். அதுக்கப்புறமா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல 3 விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து அக்ரிமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணும். திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் டேஷ், ஓகே, எல்எல்பி எக்ஸிக்யூட்டட் ஆன் திஸ் டே ஆஃப் டேஷ் திஸ் நவம்பர் 2026. அதுக்கப்புறமா பிட்வீன் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நம்ம டீடைல்ஸ் ஹியர் அண்ட் ஆஃப்டர் கால்ட் அஸ் பார்ட்டி ஆஃப் ஒன் பார்ட் அண்ட் அகைன் இன்னொருத்தவங்களோட டீடைல்ஸ் ஹியர் அண்ட் ஆஃப்டர் கால்ட் அஸ் பார்ட்டி ஆஃப் அதர் பார்ட். இது செகண்ட். கிளியர், டிஸ்கிரிப்ஷன் செகண்ட். தேர்ட் வந்து ரிசைட்டல்ஸ். ரிசைட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லவ் ஸ்டோரி எழுதுவோம். ஓகே, ஸோ வேராஸ் அண்ட் வேராஸ் அண்ட் வேராஸ், ஒரே கதையை மூணா பிரிச்சு நான் தனித்தனி பேராகிராஃப்ல எழுதுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வேராஸ் போட்டு அடுத்த பேராகிராஃப் வரப்போ கண்டிப்பா அண்ட் வேராஸ் போடணும், இல்லைன்னா முன்னாடி பேராகிராஃப்லயே கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ அண்ட் வேராஸ் அண்ட் வேராஸ். அதுக்கப்புறமா ஹியர் கம்ஸ் த ஆக்சுவல் திங் டு ரிமெம்பர். நவ் திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் டேஷ் witnesses as under. Now this agreement of LLP witnesses as under. Now this agreement of dash witnesses as under. 4 தடவை 5 தடவை சொல்லி பாத்தீங்கன்னா மைண்ட்ல நின்று. அதுக்கப்புறமா here you can do whatever you want. ஓகே, அதுக்கப்புறமா இங்க in witness whereof. யா, இன் விட்னஸ் வேர் ஆஃப் கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கப்புறமா அதோட சும்மா ஒரு சம்மரி. இவங்களும் அவங்களும் they have agreed to enter into this agreement on this day of so and so in the presence of so and so. ஓகே, அதுக்கப்புறமா ரெண்டு பேர்த்தோட சிக்னேச்சரும் டேட் அண்ட் பிளேஸ். ஓகே, இவ்வளவுதான். இது நீங்க இதுல ஞாபகம் வைக்கிறதுக்கு 12 அக்ரிமெண்ட் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டாம். இது ஒன்னு ஸ்ட்ரக்சரை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் டெவலப் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, சோ இது வந்து அக்ரிமெண்ட். டீடுக்கு என்னது அப்படின்னா, டீடுக்கு சேம். இங்க நான் அக்ரிமெண்ட்னு போட்டிருக்கேன் இல்லையா, அக்ரிமெண்ட்டுக்கு பதிலா டீட் ஆஃப் அப்படின்ட்டு வரும். பார்ட்னர்ஷிப் டீடுன்னு வச்சுக்கோங்க, டீட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். இங்க திஸ் அக்ரிமெண்ட் ஆஃப்க்கு பதிலா திஸ் டீட் ஆஃப் அப்படின்னு வரும். ஓகே, திஸ் டீட் ஆஃப் வரும். ஓகே, அதே தான், எதுவுமே மாறாது. கீழே வந்து இன் விட்னஸ் வேர் ஆஃப்ல இந்த ஹேண்ட்ஸ் டு தி அக்ரிமெண்ட்னு வருது இல்லையா, இங்க அகைன் டீட் வரும். அவ்வளவுதான், வேற எதுவுமே சேஞ்ச் இல்லை, எல்லாமே சேமிங்க. கிளியர், ரைட். அக்ரிமெண்ட் ஐ ஹோப் யூ வில் நாட் ஃபர்கெட். ஐ மேட் இட் as simple as possible. எஸ், அக்ரிமெண்ட் ஓவர். யா, அக்ரிமெண்ட் டீட் ரெண்டுமே ஓவர். இப்ப வந்து நோட்டீஸ். நோட்டீஸ்க்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது அப்படின்னா, நீங்க வந்து நோட்டீஸ் நம்ம எங்க படிச்சோம், ஒன்னு போர்ட் மீட்டிங்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லைன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கொடுக்கணும், இல்லைன்னா இஜிஎம்க்கு கொடுக்கணும், எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்க்கு கொடுக்கணும். ஆனா ஒரே ஒரு இங்க டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க போர்ட் மீட்டிங்க்கு தரப்போவும் கொஞ்சம் வேற மாதிரி போடணும், ஏஜிஎம்க்கு ஜெனரல் மீட்டிங்க்கு தரப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும். என்ன ஒரே டிஃபரன்ஸ்னா, இப்ப போர்ட் மீட்டிங்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்பவுமே 15க்கு மேல இருக்க மாட்டாங்க இல்லையா, சோ 15க்கு மேல இருக்க மாட்டாங்க. சோ நீங்க இங்க தனியா டியர் சார், டு அட்ரஸ் இதெல்லாம் போடலாம். இப்போ ஜெனரல் மீட்டிங் நோட்டீஸ்னு வச்சுக்கோங்க, யூ வில் ஹேவ் சோ மெனி மெம்பர்ஸ் இல்லையா, 200 மெம்பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 மெம்பர்ஸோட பேர் தனித்தனியா போட முடியாது இல்ல. வி வில் கன்சிடர் திஸ் ஆஸ் பப்ளிக் நோட்டீஸ். ஓகே, ஜெனரல் மீட்டிங் காமன் சென்ஸ் தான் இது. ஜெனரல் மீட்டிங்க்கு நம்ம ஒருத்தர் பேரா தனியா போட முடியாது, அதனால நம்ம இந்த டூ அட்ரஸ் எல்லாம் போட மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டா மேட்ரிக் பேச ஆரம்பிச்சிருவோம். கிளியர். ஆனா நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்புறோம் அப்படின்னா, டைரக்டர்ஸ் எப்படி பார்த்தாலும் 15க்கு மேல இருக்க முடியாது இல்லையா. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணி ஜாஸ்தி பண்ணாலும் எவ்வளவு இருக்க போகுது, 100 200 இருக்க போறது இல்ல. சோ அவங்களோட பேரை தனியா மென்ஷன் பண்ணுவோம். அவ்வளவுதான் இங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இதோட ஃபார்மேட் எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இத. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நேம் ஆஃப் தி கம்பெனி சென்டர்ல. இது வந்து அகைன் உங்க இஷ்டம், நீங்க என்ன ஃபார்மேட்ல வேணா எழுதிக்கலாம், ஆனா மிடில்ல இருந்து எழுதணும், அவ்வளவுதான். நேம் ஆஃப் தி கம்பெனி, கீழே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இந்த பக்கம் சிஐஎன்னா கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் கம்பெனியோட இமெயில், வெப்சைட், ஃபோன் நம்பர்
போதும் இவ்வளோ. இதுல இதெல்லாம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்களா ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அதுக்கப்புறமா இந்த டாபிக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இங்க நீங்க போடணும் நோட்டீஸ் ஆஃப் டேஷ் டேஷ். ஓகே. நோட்டீஸ் ஆஃப் இப்போ ஜெனரல் மீட்டிங்னு வச்சுக்கோங்க. நோட்டீஸ் ஆஃப் செகண்ட் ஜெனரல் மீட்டிங். ஓகே சாரி, செகண்ட் போர்ட் மீட்டிங். ஓகே. இந்த மாதிரி போடலாம். எத்தனாவது மீட்டிங் அண்ட் என்ன மீட்டிங். இது நோட்டீஸ் ஆஃப் அப்படிங்கறதும் இது ஃபுல்லாவே நீங்க என்ன என்ன எதுல எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். ஓகே. இதுக்கப்புறமா மிடில்ல வரத நான் மாடியூல்ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கீழே யூ வில் ஹாவ் டு ரைட் டேட் அண்ட் பிளேஸ். இங்க நேம் ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப். இது மாடியூல்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் கெட் கன்ஃபியூஸ்டுங்கிறதுனால தான் ஒரு ஸ்டாண்டர்டா நான் சொல்றேன். நேம் போட்டு அந்த நோட்டீஸ் யார் எழுதியிருப்பா, யார் டிராஃப்ட் பண்ணியிருப்பான்னு இருக்கும் இல்லையா. நேம் ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கம்பெனியோட பேர் போதும். டிராஃப்ட் பண்ணவங்களோட பேருங்க, ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் இது இங்க, இவங்களோட சிக்னேச்சர் இங்க. கிளியர், சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ ஒரு 2 டைம் 3 டைம் நீங்க கண்டினியூஸா பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வச்சு கேளுங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நேம் ஆஃப் தி கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு, இமெயில், வெப்சைட் எல்லாம். அதுக்கப்புறமா இங்க ஹெட்டிங் வரும், நோட்டீஸ் ஆஃப் சோ அண்ட் சோ. ஓகே. அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிறதுல நம்ம அப்புறம் பார்க்கலாம். கீழே வந்து டேட் அண்ட் பிளேஸ், இந்த பக்கம் நேம் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப். இதை நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். யூ கேன் ரைட் திஸ் சைட் அண்ட் திஸ் சைட். ஓகே. இத வந்து நீங்க இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல, இப்படி எழுதினாலும் தப்பு இல்ல. புக்ல மேம் அவங்க ஒரே மாதிரி தான் குடுத்துருக்காங்க, அப்ப நான் அதான் எழுதணுமானா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்க போறது இல்ல இவ்வளவு விஷயம். சோ உங்களுக்கு இதுல எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது எப்படி வேணா நீங்க எழுதலாம். ஓகே. டிராஃப்டிங் ஃபைனல் எழுதுறப்போவே நீங்க வந்து இது இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல. உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த கொஸ்டினா வரப்போகுது. சோ யூ டோன்ட் ஹேவ் டு டேக் மச் ஸ்ட்ரெஸ் ஹியர். ஓகே. இது வந்து அபௌட் நோட்டீஸ். ஓகே. கிவ் மீ 1 செகண்ட். நோட்டீஸ்க்கு I'll show you something from the book itself. 1 minute. ஓகே. ஹியர் we are going to talk about specimen of specimenனா அது சும்மா அந்த டிராஃப்ட்டுக்கோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கான நோட்டீஸ் பார்க்க போறோம். யா புக்ல இருக்கிற மாதிரியே எழுதணும்னு கண்டிப்பா தேவை கிடையாது. நான் சொல்லியிருக்கிற ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு யூ கேன் ரைட் இன் எனி வே. ஓகே. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேம் ஆஃப் தி கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், ஐ மீன் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட அட்ரஸ், சிஐஎன், இமெயில், டெலிஃபோன், வெப்சைட். ஓகே. அண்ட் நோட்டீஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நடுவுல எழுதியிருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் எழுதியிருக்காங்க. ஆனா இன்னொரு நோட்டீஸ்ல அவங்களே நடுவுல தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தெர் இஸ் நோ எனி ஸ்ட்ரிக்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் இட். ஓகே. இந்த மேட்டர் இன்க்ளூட் பண்ணும் அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுமே தவிர நீங்க இது இந்த பக்கம் தான் எழுதணும் அந்த பக்கம் தான் எழுதணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. மீட்டிங் நோட்டீஸோட நம்பர் அண்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும். இதுல எல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த பக்கம் எழுதுறாங்கன்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டீஸ் இஸ் ஹியர்பை given that டேஷ் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் கம்பெனியோட பேரு ஹெல்ட் ஆன் so and so டு டிரான்சாக்ட் த ஃபாலோயிங் பிசினஸ். நோட்டீஸோட கண்டென்ட்னு பார்த்தா இவ்வளவுதான். ஓகே. நோட்டீஸ் இஸ் ஹியர்பை given that ஆர் நோட்டீஸ் இஸ் given that கூட எழுதலாம். ஹியர்பை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. நோட்டீஸ் இஸ் given that dash number of AGM of the members annual general meeting of the members of company பேரு will be held on எத்தனாம் தேதி. நம்ம நோட்டீஸ் என்ன பண்றோம், மீட்டிங்க்கு முன்னாடி தான் கொடுக்குறோம் இல்லையா. எத்தனாம் தேதி கொடுக்கணும்னு நம்மளுக்கு என்ன சொல்றது, அது கண்டிப்பா மென்ஷன் பண்ணும். யூ நோ ஆல் திஸ் இல்லையா. நோட்டீஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. நோட்டீஸ்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் ஆஃப் நோட்டீஸும் நம்ம படிச்சிருப்போம். எல்லாத்தையும் நீங்க இன்கார்பரேட் பண்ணும் அவ்வளவுதாங்க. ஓகே. சோ இப்போ ஜெனரல் மீட்டிங்னு வச்சுக்கிட்டீங்கன்னா there are two types of business to transact, ordinary business and special business இல்லையா. அன்லைக் நம்ம போர்ட் மீட்டிங்ல we don't have this difference, ஜெனரல் மீட்டிங்ல மட்டும்தான் we have this difference. சோ ஒருவேளை இந்த மீட்டிங்ல you're going to deal with இதுவும் தான் லைக் ஆர்டினரி பிசினஸும் பண்ண போறீங்க, ஸ்பெஷல் பிசினஸும் பண்ண போறீங்க அப்படின்னா ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுங்க. இதுல எல்லாமே நீங்க எழுதணும்னு தேவையில்லை. ஆர்டினரி பிசினஸ் என்னென்னது, உங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றது ஆர்டினரி பிசினஸ், அது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றது இன் பிளேஸ் ஆஃப் த ரிட்டையரிங் டைரக்டர், அதுவும் நார்மல் பிசினஸ். ஸோ ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரோட அப்பாயின்மெண்ட்டும் ரெம்யூனரேஷன், அதுவும் நார்மல் பிசினஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ரெண்டு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவங்க கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்கன்னா
குடுத்தத நீங்க எழுதணும். இல்லன்னா நீங்க ஏதோ 2 உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாரி எழுதினா போதும். அவங்க என்ன வந்து செக்கா பண்ண போறாங்க? நீங்க இந்த மீட்டிங்ல இது போட்டிருக்கீங்க. லைக் இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லையா? சோ யூ கேன் ரைட் வாட்டெவர் யூ வாண்ட் தேர். ஓகே. அதுக்கப்புறமா ரிசல்யூஷனோட ஒரு சின்ன சம்மரி. நம்ம இன்னும் ரிசல்யூஷன் பார்க்கல. அது எப்படின்னு நான் சொல்றேன். சோ இங்க வந்து ஃபுல்லாலாம் நீங்க எழுத வேண்டாம். ரிசால்வ் தட், ரிசால்வ் ஃபர்தர் தட். அவ்வளவுதான் ரிசல்யூஷன். ஓகே. ரிசால்வ் தட், ரிசால்வ் ஃபர்தர் தட். இத வந்து நீங்க 3 லைன்ல கூட முடிக்கலாம். உங்க இஷ்டம் தான். யூ கேன் ரைட் இன் எனி வே. ரைட்? ஆர்டினரி பிசினஸ்னா இந்த பிசினஸ்ன்னு போட்டு அந்த ரிசல்யூஷன், ஆர்டினரி ரிசல்யூஷன் பாஸ் பண்ண போறோம். இப்படிதான் இந்த ரிசல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் மாரி நம்ம காமிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் பிசினஸ்ன்னு போட்டு, ஸ்பெஷல் பிசினஸ் என்ன டிரான்சாக்ட் பண்ண போறோம்னு போட்டுட்டு நீங்க இதை எழுதணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அசியூம் த ஃபேக்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் பண்ணாதீங்க. ஓகே. ஆர்டினரி பிசினஸோட நிறுத்திட்டு நீங்க ஆர்டினரி பிசினஸ் மென்ஷன் கூட இங்க பண்ண வேண்டாம். நீங்க ஒருவேளை ஸ்பெஷல் பிசினஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னா நீங்க ஆர்டினரி பிசினஸ் கூட மென்ஷன் பண்ண வேண்டாம். டிரான்சாக்ட் த ஃபாலோயிங் பிசினஸ்னு போட்டு நீங்களே இந்த 3 போட்டு இந்த ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சு. கிளியர்? ரைட்? சிம்பிள் தான் இது. அவங்களே ஃபேக்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் தூக்கி நீங்க இங்க எழுத போறீங்க. அவ்வளவுதான். ரைட்? அண்ட் ஃபைனலி யூ வில் ஹாவ் டு டூ இங்க பை ஆர்டர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவ்வளவு உங்களால முடியல அப்படின்னா நம்ம டிராஃப்ட்ல பார்த்தோம் இல்லையா? பை அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்ட்டு அதை மட்டும் போட்டா போதும். கிளியர்? வேற எதுவுமே நீங்க இங்க பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் திஸ் நீங்க இதை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஏஜிஎம்மோட நோட்டீஸ். ரைட்? இப்போ வந்து ஐ வில் டாக் அபவுட் போர்ட் மீட்டிங்கோட நோட்டீஸ். வெயிட் அ செகண்ட். யா, ஸ்பெசிமன் ஆஃப் நோட்டீஸ் ஆஃப் போர்ட் மீட்டிங். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். இங்க என்ன டிஃபரெண்டா வருதுன்னு பாத்தீங்கன்னா, டூ அட்ரஸ் இருக்கு. அங்க நம்ம டூ அட்ரஸ் பார்க்கல இல்லையா? இங்கேயுமே அவங்க என்ன மாத்திருக்காங்க? கம்பெனியோட பேர் போடல, ஒண்ணுமே போடல. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்? அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம்? கம்பெனி நேம், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், சிஐஎன், இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்? நோட்டீஸ் ஆஃப் ஃபோர்த் போர்ட் மீட்டிங் அப்படின்னு போட போறோம். ஓகே, இத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, நீங்க வந்து சாரி, ஒன் செகண்ட். ஒரே ஃபார்மேட் தான் நம்ம ஞாபகம் வைக்க போறோம். நோட்டீஸ்னா நான் இப்படி தான் எழுதுவேன். ஓகே, போர்ட் மீட்டிங்னா மட்டும் நான் இங்க டூ அட்ரஸ் போடுவேன். ஓகே, தனித்தனியா இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஏ கொடுக்குறேன்னா டைரக்டர் ஏ, அடுத்து இன்னொரு டிராஃப்ட்ல டைரக்டர் பி, மூணாவது டிராஃப்ட்ல டைரக்டர் சி, இந்த மாதிரி நான் போட்டு கொடுப்பேன். இதே மாதிரி மெம்பர்ஸ்க்கு போட்டா விடிஞ்சிரும். அதனால நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் ஜெனரல் மீட்டிங்க்கு. இது காமன் சென்ஸ். ஓகே, ஸோ நோ டூன்னு போட்டு அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் எப்படி நம்ம லீவ் லெட்டர் எழுதுவோம், நேம் நம்ம அட்ரஸ் எழுதுவோம், அதே மாதிரி தான் டைரக்டர் அண்ட் தேர் அட்ரஸ், டூ அட்ரஸ் மட்டும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா யூ வில் ஹாவ் டு மென்ஷன் திஸ் சார் ஆர் மேடம், டியர் சார் ஆர் மேடம். ஓகே, அதுக்கப்புறமா யூ வில் ஹாவ் டு ரைட் ஜஸ்ட் த சேம். ஓகே, என்ன பண்ண போறோம், என்னைக்கு நடக்க போகுது, என்ன பிசினஸ் டிரான்சாக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இங்க அவங்க வேற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா எதுவுமே நீங்க யோசிக்காதீங்க. யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ வாட் எவர் வி ஃபாலோட் இன் ஏஜிஎம்மோட நோட்டீஸ். ரைட்? ஒரு டிராஃப்ட் தான் நம்ம ஞாபகம் வைக்க போறோம். வி ஆர் கோயிங் டு கஸ்டமைஸ் இட் இன் ஆஸ் மெனி வேஸ் ஆஸ் பாசிபிள். ரைட்? ஸோ திஸ் வாஸ் அபவுட் த நோட்டீஸ். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஃபைனலி மினிட்ஸ் தான் வந்து எனக்கு ஃபேவரட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப ஜாலியா நம்ம எழுதலாம் இத. மினிட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டும் கூட, பட் வெரி வெரி ஈஸியும் கூட. ஓகே, இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம இதை மட்டும் ஞாபகம் வைக்கணும். இதுல ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. மினிட்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் இதை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல, ஐ மீன் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுத போறோம். மினிட்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எத்தனாவது நம்பர்? தேர்ட், ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம். அந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்னா ஃபர்ஸ்ட் மொத்தமா கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து 13வது மீட்டிங்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நிறைய வருஷம் ஆயிருச்சு. 13th மீட்டிங் நான் வைக்கிறேன் அப்படின்னா அப்படியும் நான் போடலாம். 13th ஏஜிஎம் ஆஃப் கம்பெனி பேரு, ஹெல்ட் ஆன் டேட், டே, இயர், ஃப்ரம் டைம் இங்க. ஓகே, டு திஸ். ஓகே, இது கண்டிப்பா நீங்க போடணும் மினிட்ஸ்ல. மினிட்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனில அந்த மீட்டிங்ல என்னென்ன நடந்ததுன்னு நம்ம வந்து இங்க டீடைல்டா கொடுக்கணும். ஓகே, இதுவும் நாவல் மாதிரி தான். நாவல்ல என்ன பண்ணுவோம்? சோ அண்ட் சோ கேம்,
பஸ் பிடிச்சாங்க, லைக் ட்ரெயின் பிடிச்சாங்க, ட்ரெயின் இப்படி வந்தது, ஏறி உட்காந்தாங்க, அதுதான் நம்ம இங்க பண்ண போறோம் மினிட்ஸ்லயும். ஓகே, பட் அந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷயங்கள் நம்ம ஞாபகம் வைக்கணும், அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைக்க போறோம். ஓகே, minutes of the proceedings of the 13th annual general meeting of Reliance Industries Limited held on so and so from so and so 9 a.m. to 11 a.m. னு வச்சுக்கலாம். 9 a.m. to 11 a.m. வாட் எவர். நீங்க அங்க டைம் எழுதணும் தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஸ்பேஸ் அண்ட் நீங்க பிராக்கெட்ல டைம்னு போட்டு கூட வந்துடலாம். ஓகேவா? நீங்க எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணணும்னு தேவையில்லை. யூ கேன் ரைட். உள்ள நம்ம எழுதுறோம்ல டீடைல்ஸ், அதை மட்டும் தான் நீங்க ஃபில் பண்ணணும். நான் போட்ட டேஷ் எல்லாமே நீங்களும் எக்ஸாம்ஸ்ல போட்டு வரலாம் டேஷ்னு. ஓகே, உள்ள எழுதுற ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம ஃபேக்ட்ஸ் அசியூம் பண்ணி நம்ம எழுதணும். இல்ல ஃபேக்ட்ஸ் அசியூம் பண்றதுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, இல்ல அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். கிளியர்? ரைட். ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு ஒரு லைன் விட்டுட்டு the following were present அப்படின்னு போட்டு யார் யார் இருந்தா அவங்களோட டெசிக்னேஷன். சுபிக்ஷா சேர்பர்சன், அனதர் பர்சன் டைரக்டர், இவங்க டைரக்டர் அண்ட் மெம்பர், அந்த மாதிரி நம்ம இஷ்டம் தான் டெசிக்னேஷன் அண்ட் நேம். ஓகே, இங்க நான் சும்மா வந்து குவாரம்க்கு கம்மியா நான் இங்க போடக்கூடாது. எதுக்குமே ஃபார் சேஃபர் சைடு ரைட் இவ்வளோ. ஓகே, 5 பாயிண்ட்ஸ் ஆகுது நீங்க எழுதுங்க. ரைட், டன். இது வந்து மேஜர் பீப்புளுக்கு. மேம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 100 பேர் அட்டென்ட் பண்ணாங்க, 100 பேர் எப்படி எழுதுறதுனா அப்படி இல்லை. இங்க போட்டு மொட்டையா ஹவு மெனி ஷேர் ஹோல்டர்ஸ் வே அட்டெண்டிங் அப்படின்னு போட்டு நீங்க எழுதிடும். அவ்வளவுதான். நம்ம இஷ்டம் தான். யூ கேன் ரைட் இட் இன் எனி வே. புக்லயும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேஜர் பீப்புள், டைரக்டர் மெம்பர், ப்ரொமோட்டர், அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தனியா பேர் போட்டு டெசிக்னேஷன் போடணும். இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அட்டெண்டட் மட்டும் போட்டா போதும். ஓகே, கிளியர்? அடுத்து ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது சேர்மன். அவரு தானே மீட்டிங் ஃபுல்லா கண்டக்ட் பண்ண போறவர். எஸ், ஹி இஸ் கோயிங் டு சேர் த மீட்டிங் ஆர் ஹி இஸ் கோயிங் டு ஹெட் த மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேர்மன் பத்தி எழுதணும். பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் 13th annual general meeting of Reliance Industries held on so and so from time this to that. ஓகே, அதுக்கப்புறமா யார் யார் பிரசன்டா இருந்தா அவங்க. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா முடிஞ்சு. இப்போ சேர்மன் ஃபர்ஸ்ட் அவர் தானே இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இப்போ சேர்மனுக்கு கீழே நீங்க எக்ஸாம்ல இதை மட்டும் எழுதுங்க. புக்ல நிறைய கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வேண்டியது இல்லை. இவ்வளவு மட்டும் எழுதுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இன் அக்கார்டன்ஸ் வித் டேஷ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நம்ம கிளாஸ் 2ல பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஆர்டிகல்ஸ் அசோசியேஷன் தானே. கிளாஸ் 2ல நான் சேர்மன் பத்தி பேசியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் 2 ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் நம்ம போடலாம். கமா மிஸ்டர் ஆர் மிஸ். ஓகே, சிம்பிள் ஜெண்டர் பேஸ்டா நீங்க அதை போட்டு அவங்க பேரு on the board of directors took the chair. Okay, clear? In accordance with, one second. Yes, in accordance with the clause of articles of association. One second. Yeah, Mr. or Miss of the board of directors took the chair. Clear? Right. Next, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாரு? சேர் பர்சன் வந்த உடனே எல்லாரையும் வெல்கம் பண்ணுவார், கிரீட் பண்ணிட்டு வெல்கம் பண்ணுவாரு. அண்ட் டயஸ்ல யார் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள introduce பண்ணுவார். கரெக்டா? So the chairperson welcomed the members and introduced the director seated on the dais. சிம்பிள். இதுல எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறமா நோட்டீஸ் ஆஃப் த ஏஜிஎம் ரீட் பண்ணுவாங்க. நோட்டீஸ்ல இதுதான் நம்ம இந்த பிசினஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம், இதுதான் நம்ம இங்க டிரான்சாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுவாங்க. இது மூணுமே சீக்வன்ஸ்ல நீங்க இப்படிதான் எழுதணும். அதுக்கப்புறமா சேர்மன் டெலிவர்ட் ஹிஸ் ஸ்பீச். சேர்மன் அவரோட ஸ்பீச்சை டெலிவர் பண்ணார். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? இவரு தான் ஆஸ் பர் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இவரு தான் சேர்பர்சனா நம்ம இருக்காரு. அடுத்து அவர் ஃபர்ஸ்ட் எல்லா மெம்பர்ஸையும் வெல்கம் பண்ணாரு அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா நோட்டீஸ் ரீட் ஆச்சு. அதுக்கப்புறமா சேர்மன் அவரோட ஸ்பீச்சை கொடுத்தாரு. டன். அதுக்கப்புறமா the business of the meetings as per the notice, very very important, as per the notice was taken up item wise. Clear? Right? கேக்குதா இல்லையா? ரைட். ஐ ஹோப் ஆடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்ட்டு. ஐ டோன்ட் நோ, நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால எனக்கு தெரியல. எனிவேஸ், ஓகே. The business of the meeting as per the notice was taken up item wise. கிளியர்? ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டம்? இதுவும் நம்ம இஷ்டம் தான். அவங்களா ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்ததை வச்சு எழுதணும், இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் டிக்ளரேஷன் பத்தி ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம நோட்டீஸ்லயும் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எங்கேயும் அதை பத்தி பேச போறோம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிசல்யூஷனை ரீட் அவுட் பண்ணா அப்படின்னா இங்க மிஸ் டேஷ் ரெட் அவுட் த ஃபாலோவிங் ரெசல்யூஷன்.
ஓகே, இந்த ரிசல்யூஷனை நம்ம டிராஃப்ட் பண்ணணும். ரிசால்வ் ஃபர்தர் தட் திஸ் ரிசல்யூஷன், அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா திஸ் ரிசல்யூஷன் யார் ப்ரொபோஸ் பண்ணா, யா அண்ட் இவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. ரிசல்யூஷன் எப்போ பாஸ் ஆகும்? ஓட்டிங் ஃபேவரபிளா வந்துருச்சுன்னா பாஸ் ஆகும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷனை ரீட் பண்ணிட்டு இந்தாங்க ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்க்கு போடணும். கரெக்ட்? ஸோ தி ரிசல்யூஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை சோ அண்ட் சோ அண்ட் வாஸ் புட் டு ஓட். அதுக்கப்புறமா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ் எல்லாருமே ஓகே சொன்னதுனால சேர்பர்சன் வந்து அது பாஸ் ஆயிருச்சுன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஓகே, இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எத்தனை பிசினஸ் ஐட்டம் நீங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு நீங்க இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யார் வந்து ரிசல்யூஷனை ரீட் பண்ணா, யாரோ ரிசல்யூஷனை ரீட் பண்ணாங்க, அதை மென்ஷன் பண்ணும். அப்புறம் ரிசல்யூஷனோட ஒரு கிரக்ஸ் மாதிரி கொடுக்கணும். ரிசால்வ் ஃபர்தர் தட், ரிசால்வ் ஃபர்தர் தட் அப்படின்ட்டு. ரிசால்வ் தட், ரிசால்வ் ஃபர்தர் தட்னு போடணும். அது நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த ரிசல்யூஷனை யார் ப்ரொபோஸ் பண்ணா அண்ட் இதை நாங்க ஓட்டிங்க்கு போட்டோம். அதுக்கப்புறமா ஷோ ஆஃப் என்ன ஓட்டிங்கோட ரிசல்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்மன் வந்து இதை டிக்ளேர் பண்ணிட்டாரு பாஸ் ஆயிருச்சுன்னு. ஆர் அதர்வைஸ் பாஸ் ஆகலைன்னா பாஸ் ஆகலன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. யா, இவ்வளவுதான். இத மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணணும். எனக்கு நான் சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃபுல்லா உட்கார்ந்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, டிராஃப்ட்ஸுக்கு டெய்லி காலையில எந்திரிச்சு எந்திரிச்சு மட்டும் இனி இருக்கிற அந்த 10-15 டேஸ்க்கு நீங்க இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஸ்கெலிட்டனை ரெக்கலெக்ட் பண்ணிக்கிட்டேவும் சும்மா எல்லா ரிசல்யூஷனையும் கண்ணுல பார்த்துட்டு வாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. ரைட்? ஸோ இதை மட்டும் நீங்க போட்டு என்னென்ன பிசினஸ் போடணுமோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ஒரு எனி நம்பர் ஆஃப் பிசினஸ் நீங்க போட்டு கடைசியில் என்ன வரும்? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ஆஃப் மீட்டிங். யா, அதுக்கப்புறமா டேட் அண்ட் பிளேஸ் அண்ட் சேர்மனோட சிக்னேச்சர். கிளியர்? எஸ், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் புரிஞ்சிருச்சா? டன். ஸோ இதுதான். நீங்க இதை ப்ராப்பரா நீங்க நோட்ஸ் எடுங்க. பிகாஸ் நான் இதை அனுப்புனா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் நோ யூஸ். நீங்க எழுதுனீங்கன்னா தான் மைண்ட்ல நிற்கும். ஸோ அதனால நான் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தேவும் நீங்க இதை பாஸ் பண்ணி நீங்க என் கூடயே எழுதிட்டு வந்திருந்தாதான் உங்களுக்கு புரியும். ரைட்? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நீங்க இந்த ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க எது வேணா நீங்க எழுதலாம். ஓகே ஓகே, நான் ரிசல்யூஷன் மிஸ் பண்ணிட்டேன். எஸ், இப்போ வந்து we are going to talk about resolutions. Very sorry. அங்க இருந்து தான் questions வரும். I'm missing out that. Right. Resolution is again very 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 simple. இருக்கிறதுலே சொல்ல போனா உங்களுக்கு ரிசல்யூஷன்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான் போனஸ்ங்கிற மாதிரி. ஓகே, 1 செகண்ட். எஸ், ஃபர்ஸ்ட் resolution for appointing an additional director. எதுவா வேணா இருக்கட்டும், எப்பவுமே நீங்க ரிசல்யூஷன் ஆரம்பிக்கிறப்போ ரிசால்வ்ட் தட் அப்படின்ட்டு ஆரம்பிக்கணும். ஓகே, ரிசால்வ்ட் தட் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு எந்த ப்ரொவிஷனுக்கு சம்பந்தப்பட்டு இது இருக்குன்னு நீங்க போடணும். உங்களுக்கு செக்ஷன் ஞாபகம் இல்லைன்னா say a trick for you. Pursuant to the provisions of dash of Companies Act and other applicable provisions or rule number of companies dash rules. உங்க இஷ்டத்துக்கு நீங்க போடலாம். உங்களுக்கு செக்ஷன் ஞாபகம் இல்லை அப்படின்னா தப்பான செக்ஷன் மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க. செக்ஷன் ஞாபகம் இல்லைன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் டேஷ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அண்ட் அதர் ரூல்ஸ் ஆர் கம்பெனிஸ் டேஷ் ரூல்ஸ் 2014 இந்த மாதிரி போட்டு நீங்க அப்படியே நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, யார் அப்பாயிண்ட் பண்றோம், ஹூ சிக்னிஃபைடு அடிஷனல் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்களோட கன்சென்ட் வேணும். இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ who has signified her consent or given her consent, உங்க இஷ்டம், நீங்க எழுதிக்கலாம். given her consent to act as a director and be appointed as an additional director of the company to hold office with effect from dash and shall hold office up to the date. எப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க, இவ்வளவுதான். நீங்க வந்து உள்ள நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம். நீங்க என்ன ரிசல்யூஷன் வேணா எடுத்து பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா மாத்திக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே விஷயம் நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் பேரா எழுதுறப்போ ரிசால்வ் தட், அடுத்த பேரா எழுதுறப்போ ரிசால்வ் ஃபர்தர் தட். இந்த ரிசால்வ் ஃபர்தர் தட்டும் நீங்க எத்தனை வேணா போட்டுக்கலாம். ஓகே, ஐ வுட் சஜஸ்ட் கோ வித் 2. ரிசால்வ் தட் ஒன்னு, ரிசால்வ் ஃபர்தர் தட் ஒன்னு. ஐ மீன் ரிசால்வ் ஃபர்தர் தட் 2. இது போட்டீங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ்க்கு கவர் ஆயிரும். யூ கேன் ரைட் எனி திங். ஓகே, நீங்க மாடியூல் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்போ வந்து அடிஷனல் டைரக்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணும் அதுக்கான கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கண்டிஷன்ஸ் வச்சு யூ யோர் செல்ஃப் ஃப்ரேம் அண்ட் ரைட்.
ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தான் நம்ம ஃபுல் லெசன் படிச்சிருக்கோமே, உங்களுக்கு தெரியாததா? சோ ரிசால்வ் ஃபர்தர் தட்ன்னு போட்டு நீங்க என்ன வேணா எழுதலாம். ஆனா யூ ஷுட் ஸ்டிக் டு த ஆக்ட். ஓகே, நான் அசியூம் பண்றேன் அப்படின்ட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு அசியூம் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் தெர் இஸ் சம்திங் கால்ட் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். செட்டிங் அப்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர் கிளாஸ்ல பார்த்தோம் நம்ம இதை. என்ட்ரென்ச்மெண்ட்னா என்னதுன்னா, நம்மளோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கு இல்லையா? கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறது அப்படியே நான் ஆர்டிகல்ஸ்ல சொல்லணுமானா கிடையாது. நம்ம மாத்திக்கலாம். ஆனா நீங்க மாத்துறது வந்து கம்பெனிஸ் ஆக்ட இன்னுமே ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி தான் மாத்தணுமே தவிர கம்பெனிஸ் ஆக்ட லிபரல் பண்ற மாதிரி நம்ம மாத்தக்கூடாது. இது நம்மளுக்கு தெரியும்ல. அந்த ஆக்ட என்ட்ரென்ச்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணா இங்க மாத்திக்கலாம். ஓகே, கிளியர், ரைட், டன். சோ என்ட்ரென்ச்மெண்ட்டுக்கான ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இப்போ பிரைவேட் கம்பெனிக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளோ? 2 இருக்கணும் இல்லையா? நான் இதை ஆர்டிகல்ஸ்ல மாத்தலாம். ஐ கேன் சே 2 இல்லாம நான் வேற நம்பர் வச்சுக்கலாம். மினிமமே இவ்வளோ இருக்கணும்னு நான் வச்சுக்கலாம். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. என்னதுன்னா ஐ கேன் ஐதர் கோ வித் மினிமம் 2னே நான் போடலாம் கம்பெனிஸ் ஆக்ட் படி. இல்லைன்னா மினிமம் 3 இருக்கணும்னு நான் போடலாம், இல்ல 4 இருக்கணும்னு நான் போடலாம். ஆனா மினிமம் 1 இருந்தா போதும் அப்படின்ட்டு நான் போடக்கூடாது. இது போட்டா என்ன ஆகுது? ஆக்ட நம்ம கொஞ்சம் லிபரலா பண்ண மாதிரி ஆயிருது. பண்ணக்கூடாது. அதுதான் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். யூ கேன் மேக் த ஆக்ட் ஸ்ட்ரிக்டர். ஓகே, சோ இதுதான் என்ட்ரென்ச்மெண்ட் ப்ரொவிஷன். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த டிராஃப்டிங் பண்ணணும். ஓகே, நீங்க ஒரு டாபிக்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்றது ஒரு மேட்டரே இல்ல. யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ரிசால்வ் தட் அண்ட் ரிசால்வ் ஃபர்தர் தட். தட்ஸ் இட். என்ன வேணா இருக்கட்டும். சிஎஸ்ஆர் அப்ரூவ் பண்றதா இருக்கட்டும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதா இருக்கட்டும், எனிதிங். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரிஞ்சா போதும். நீங்க டீட்ல, அக்ரிமெண்ட்ல, மினிட்ஸ்ல கூட நீங்க உள்ள கண்டென்ட் யோசிக்கணும். இதுல ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் தெரியும்ல, அந்த ஆன்சரே ரிசால்வ் ஃபர்தர் தட்னு ஒரு கதை மாதிரி எழுதிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஓகே, சோ திஸ் வாஸ் அபவுட் த டிராஃப்டிங். நீங்க இதுக்கு ரொம்பலாம் போட்டு நீங்க யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏர்லி மார்னிங் டெய்லி நீங்க உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது கொடுத்தீங்கன்னா, இந்த ஸ்கெலிட்டன் மனப்பாடம் பண்றதுக்கு தான் நீங்க டைம் எடுக்கணுமே தவிர உள்ள ப்ரொவிஷன்ஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா யூ கேன் ரைட் இட் எனிவே, ரைட்? சோ அதனால இந்த ஸ்கெலிட்டன் மட்டும் நீங்க மாத்தாத மாதிரி டெய்லி ஒரு டைம் எழுதி கூட பாத்துருங்க. டன். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ சோ மச். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. யா, தேங்க்யூ சோ மச்.